ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன். தாளிப்புக்கு தேவையான பொருள் வெங்காயமும் கருவேப்பிலையும். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க தனியாக. அதுக்கப்புறம் அதே சட்டியிலேயே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட ரம்பலை இருந்துச்சுன்னா அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரம்பலை இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. அப்புறம் மசாலா பொருட்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உங்களுக்கு உரப்புக்கு தக்கன கூடவோ குறையவோ சேர்த்துக்கிறோங்க. அப்புறம் இது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா கட்டி இல்லாமல் கரைச்சிடணும். இதே அப்படியே நம்ம சட்டியில் ஆட் பண்ணமாக்கும் மசாலா ஃபுல்லாக திக்கலாக அப்படியே போயிடும். அதனால நம்ம கரைச்சிடணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறம் தக்காளி வெங்காயத்தில் நம்ம வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டையும் போட்டு அதையுமே வதக்கிட்டு இந்த கரைச்சலையும் நம்ம ஊற்றிடணும். மசாலா கரைச்சலையும். அப்புறம் தனியாக பவுலில் முட்டையை நான் இப்போ 4 முட்டை எடுத்துக்கிறேன். பவுலில் தனியாக உடச்சி ஊற்றி வச்சுக்கிறேன். எதுக்கு சட்டியில் நம்ம ஊற்றலைன்னா அதில் முட்டை தோடு மிக்ஸ் ஆயிரும். அதனால் எப்போவுமே தனியாக பவுலில் நீங்கள் முட்டையை உடச்சி வச்சுட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கிறங்க. அப்புறம் தேங்காய் பால் இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம். நான் தேங்காய் பால் இல்லாத பட்சத்தில் நான் அமுல் ஸ்ப்ரே மாவில் பால் கரைச்சி வச்சுருக்கிறேன். அமுல் ஸ்ப்ரே மாவில் பால் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் குழம்பு கொதிச்சோடனே அந்த முட்டையை ஆட் பண்ணிடுங்க. முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த அமுல் ஸ்ப்ரே மாவையும் பாலை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்புறம் தாளிப்பையும் நம்ம ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விடலாம். அப்புறம் சுவையான முட்டை குழம்பு தயாராகிருச்சு. நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.